கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றி. என் பெயர் சுகப்பிரியா. எனக்கு வயது 23. ஆகஸ்ட் மாதம் பாஸ்டர் வாலிப பிள்ளைகளை அழைத்து முன் நிறுத்தி பாரத்தோடு ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். அந்த வாரத்தில் உன் தலையை நிமிரச் செய்வேன் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். 2 நாட்களிலேயும் உலகின் மிகப்பெரிய 3வது நிறுவனத்திலிருந்து எனக்கு இன்டர்வியூ வந்தது. ஆனால் அதற்கு தயாராக என்னிடம் பணம் இல்லை. என் அறையில் கதவை மூடி வேதாகமத்தை கட்டி பிடித்து உமக்கு சித்தமானால் காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா என்று ஜெபித்தேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையை கொடுத்தார். தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்பட்டது. இன்றைய அன்று காலையிலே ரூத் போவாசண்டத்தில் அடைக்கலம் பெற்ற செய்தியை கொடுத்தார். நம்பிக்கையோடு இன்றைவில் கலந்து கொண்டேன். 300 பேர் கலந்து கொண்டார்கள். இன்றைவிலே தொடங்கும் முதல் முடிவு வரை இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருப்பதை உணர்ந்தேன். நான் ஆயத்தமாகாத கேள்விகளுக்கு சரளமாக பதிலளித்தேன். அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். 12 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் நானும் ஒருத்தி. பெங்களூர் அனுப்பினார்கள். அங்கே 3 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கோயம்புத்தூர்லே வேலையில் சேர ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் அக்டோபர் மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்கிற வார்த்தையின்படியே என் தலையை நிமிர பண்ணின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை மேலே தட்டி ஆமென். ஸோ ஒரு வாலிப பிள்ளையினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் இந்த கம்ஃபர்ட் திருச்சபையிலே கலந்து கொண்டுக்கிற வாலிப தம்பி தங்கச்சிங்க, நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும். நீங்கள் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும். இவ்வளோ பெரிய சத்தியத்தை நீங்கள் கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் நீங்கள் வீணடிக்காதபடி அதை கர்த்தருக்குள்ளே கட்டுங்கள். ஆண்டவர் உங்களை பல மடங்கு கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். ஊழியங்களுக்காக